வாணி, என்னை வந்து உட்காரு வா. தாரா எங்க? ஏமா, ஏமாடி தாரா. ஏப்பா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுதீங்களா? மாத்திரைலாம் போடுதீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன உட்காருனே. அதெல்லாம் வேண்டாம். மோனி மாப்பிள்ளையெல்லாம் எங்க? ஏப்பா, மோனி சோமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க மாமா. ம். என்ன மாமா திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்லப்பா, அதான். அதெல்லாம் எதுக்குனே? எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க. என் பிள்ளைகளுக்கு நான் செய்தேன். உன் அக்கௌண்ட்ல மொத்தம் 10 லட்ச ரூபாய் போட்டு விட்ருக்கேன். என்ன தேவையோ எடுத்துக்கோ. எனக்கு என்ன வாங்கணும்னு தெரில. அம்மா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அது எல்லாமே இங்கே இருக்கும்ல. அதனால நீயே கூட்டு போய் 2 பிள்ளைகளுக்கும் நகையை வாங்கிரு. தாராக்கு 5 லட்சம், மோனிக்கு 5 லட்சம் தான் போட்டிருக்கேன். மோனியும் என் மவா தான். அதனால நீ மோனியை மட்டும் குறைச்சி இது பண்ணிடாத சரியா? அந்த வீட்டில் தாராக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை மோனிக்கும் இருக்கணும். சரிண்ணே. அதெல்லாம் எதுக்குப்பா எனக்கு? நீ சும்மா இரு. அப்பான்ட்டு அப்ப சும்மா தான் சொல்லுதியா? இல்ல. அப்புறம் என்ன? என் மவளுக்கு நான் செய்வேன். இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். என்னை ஒரு வாய் காப்பியாச்சும் குடிச்சிட்டு போனேன். என் வீட்டுக்கு வந்து கையே நினைக்க கூடாதுன்னு இருக்கியோ? இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன், கிளம்புறேன். தாராமானா போயிட்டு வரேன்னு. சரிப்பா. வேலை இல்லாதப்போ அப்பா வந்து பார்க்கணும். சரிப்பா. என்னே ரிசப்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, தேதி என்னன்னு சொல்லுங்க, வந்து கலந்துக்கிறேன். தாரா, இங்கெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு இல்லை சரியா? மித்த அப்பா மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோமா. மாப்பிள்ளைய மன்னிச்சுக்கோமா. அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு சரியாம்மா? சரிப்பா. நீ எப்போதுமே என்னோட பொண்ணு தான். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாதுப்பா. எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் உங்ககிட்ட ஓடி வந்துடுவேன்ப்பா. சரிம்மா. அப்பா கிளம்பட்டுமா? சரிப்பா. போயிட்டு வரேன். சரி. என் அண்ணன் என் வீட்டுக்கு வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்லம்மா, அது எனக்கு போதும். எல்லாம் என் மருமவா வந்த நேரம். இது நல்லா இருக்கு. அவர் பொண்ணை கட்டி கொடுத்தா அவர் வீட்டுல வந்து பார்க்க தான் செய்வாரு. உடனே இவ வந்த நேரமா. சரி, பத்திரிக்கைலாம் ரிசப்ஷனுக்கு கொடுக்கணும். நல்லா பார்த்துட்டியா? அதெல்லாம் அவன் பாத்துக்கிறேன். நம்ம அண்ணன் பாத்துப்பான். சரில. இன்னைக்கு என்ன மேடம் மூஞ்சில இவ்வளவு பிரகாசம் இருக்கு? எங்க அப்பாவை பார்த்துட்டேன்ல, அதான். அப்போ டெய்லி என்னோட மாமனாரும் இங்க வர சொல்லிடுவோம். அப்பதானே என் பொண்டாட்டி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கா. ஆதி, உங்க மூஞ்சி பார்த்தா மட்டும்தான் எனக்கு எரிச்சலா கோவமா வருது. மித்தபடி யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. தயவு செஞ்சு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. கிளம்புங்க. நீ போய் ரெடி ஆகிட்டு வாடி, ஆஃபீஸ் போவோம். சரிடி. என்ன பிபி இன்னைக்கு அழகா இருக்க? அப்போ மித்த நாள் நான் தேவலமா இருந்தேனா? அப்படி சொல்லலடி, எப்போதுமே அழகுதானே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கியா, அதான் கேட்டேன். பேசாம போடா. நானே காலையில இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏமா என்னாச்சு? இல்ல, ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு. இப்ப நீங்க ஆபீஸ் லீவ் போடு. இல்ல, வீட்டுல இருக்கவும் ஒரு மாதிரியா இருக்கு. நான் ஆஃபீஸ் போறேனே. இல்லடி, முடியாமல நீ ஒன்னும் போகணும்னு இல்ல. ப்ளீஸ்டா, நான் ஆஃபீஸ் போறேன். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப முடியலன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? சரி, பாத்துக்கோ. ஏதாச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. ஆ. ஏடா, வேலைக்கு போனவன அவசர அவசரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு இப்ப என்னத்த என் மூஞ்ச ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு மனசுலாம் ஒன்னும் உண்டா? போடா லூசு. சரி, இப்ப என்ன ஆச்சு சொல்லு. தாரா வந்து அவ சந்தோஷமா இருக்கணும்னா என் மூஞ்சிலே முழிக்காதேன்ட்டா. ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தானே. இப்ப நீ அவ மூஞ்சில போய் முடிச்சுக்கிட்டே இருந்தானா என்ன தோணும் அவளுக்கு? நீ பண்ணதுதான் ஞாபகத்துக்கு வரும். அவளுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கூடேண்டா. சரி, உன் சைடு எனக்கு புரியுது. நீ தப்பு பண்ணிட்ட. அவ உன்னை உடனே மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நீ நினைக்கிற. அது எப்படி முடியும் சொல்லு? அவளுக்கு மன்னிக்கிறதுக்கு டைம் ஆகுல. நீ பண்ணது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. காதலுங்கிற பேர்ல அவளை ஏமாத்திருக்க. அவளோட ஃபீலிங்ஸை கஷ்டப்படுத்திருக்க. அவளை அவமானப்படுத்திருக்க. இதெல்லாம் மறக்கிறதுக்கு அவளுக்கு டைம் ஆகும். சும்மா அவ முன்னாடி போய் நின்னு அவட்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. சரி, இத பத்தி பேசுறதுக்காக தான் என்கிட்ட அவசரமா வர சொன்னியா? ஆமா, எனக்கு இது முக்கியமான விஷயம் இல்ல. காலையிலேயே இனிமேல் என் முன்னாடியே வந்துடாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குங்க. சார், இன்னும் நிறைய திட்டு வாங்க வேண்டியதுலாம் நீங்க இருக்கு. இந்த திட்டுக்கே இப்படி மனசு உடைஞ்சு போனா என்ன? அவட்ட திட்டு வாங்குறது எனக்கு புதுசு இல்லடா. அவ முதல்ல இருந்தே நீ திட்டிட்டு தான் இருப்பா. ஆனா இப்ப இந்த திட்டுல வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, எரிச்சலா இருக்குன்னா என்னடா இருக்கும்? அந்த வார்த்தை தாண்டே நீ ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவளோட கோவத்தை உன்கிட்ட எப்படி காட்டணும்னு தெரியாம வார்த்தைகள் மூலமா காட்டிட்டு இருக்கா. உனக்காக அவளோட அப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாடா. உன்னை நம்பி வந்தால. நீ அப்படி பண்ணோன்னே அவளுக்கு உலகமே இருட்டான மாதிரி ஆயிருக்கும்ல. மொத்த நம்பிக்கையே உடஞ்சு போயிருக்கும். இனிமேல் நீ அவகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான்.
புரியுதுடா, ஆனா எனக்கு அவ வேணும். அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. அதுக்காண்டி இனிமேல் அவளை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும். அவள் வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான்டா இருக்கணும். எங்க எல்லாரோட ஆசையுமே நீயும் தாராவும் சந்தோஷமா வாழ்றது தான்டா. அண்ணா, சில பேத்துக்கு தான் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. நான் நடக்காததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்னன்னா நிறைய வேலை இருக்குல்லண்ணா, கிளம்புங்க. போயிட்டு வரேன்டா. சார், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா சார்? எப்போ பார்த்தாலும் இது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வெட்டியான வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன தெரியுமா? என் பொண்டாட்டியை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறது தான். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் வீணா ஆசையை வளர்த்துக்காதீங்க. நடக்காததையும் நடத்தி காட்ட வேண்டி நானு. ஐயோ பாவம், எனக்கு புருஷனை வேற இருக்கீங்க, கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி சொன்னேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். கஷ்டப்படுறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. இந்த சாரியில ரொம்ப 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 அழகா இருக்க. ஓய் பொண்டாட்டி, இனிமேல் நீயே நினைச்சு என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் உன்னால போக முடியாதுடி. நான் விட மாட்டேன். காலில் வெட்டி போல் கூட நடப்பேன். உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன். சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு வைத்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். என்ன மோனி, இன்னைக்கு உன்னோட வீட்டுக்காரர் கூப்பிட வரலையா? வேலை இருக்கா, தான் வரல. சௌமியா, உன்னோட லவ்வர் கூப்பிட வருவாங்கல்ல, அது விடு. தாரா, நீ தான் சார் கூட, அதாவது கம்பெனி பாஸ் கூடயே கார்ல போவல்ல. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, கேட்டேன். நாங்கள் யார் கூடயும் எப்படியுமே போயிட்டு போகிறோம். உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே, சும்மா தான் கேட்டேன். டேய் கார்த்தி, இப்ப சில பேர் என்ன தெரியுமா, மூஞ்ச அப்பாவிய வச்சுட்டு பெரிய பெரிய ஆட்களையே மடிச்சு போடுறதுல நம்பர் 1 இருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாடா, பார்க்க அப்பாவியா இருப்பாங்க, ஆனா அவங்கெல்லாம் பெரிய பெரிய வேலையா பண்ணுவாங்க. இவட விடிடி, அவளுக்கெல்லாம் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசுகிறவங்க 1008 பேசுவாங்க. என்ன நடந்துச்சு என்னங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கார்த்தி, நம்ம பாஸ்க்கு கல்யாணம் ஆயிட்டு. ஏய், என்ன சொல்ற? அவருக்கு கல்யாணமா? ஆமாடா, கல்யாணம் ஆகிட்டு. அதுலயும் லவ் மேரேஜ் போலடா. இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடிலாம் போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படியா? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. யாருப்பா அது? இப்பவே சொன்ன சஸ்பென்ஸ் போயிரும்ல கார்த்தி உனக்கு, அது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். அந்த பொண்ணு எப்படி தெரியுமாடா, பார்க்க அப்பாவியா தான் இருப்பா, ஆனா சேரையே வலிச்சு போட்டா பாரு. நிஷா, என்ன மோனி? பார்த்து பேசு நிஷா. நான் அவங்கள பத்தி தானே சொல்றேன், உங்களுக்கு என்ன கோபம் வருது? மற்றவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நீ எப்படி ஒழுங்கான்னு பாரு. நீ மட்டும் என்ன ஒழுங்காடியும் ஹஸ்பண்டை விட்டுட்டு தானே வந்திருக்க. இந்த நிமிஷம் உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் மட்டும் இல்லை கார்த்திக், அவங்களுக்கு ஒரு பாப்பாவே இருக்கு. அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆத்தி. சொல்லு நிஷா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. கார்த்தி, ஏண்டி நீ சும்மா ரெடி? அவள் ஒன்றையே தான் குத்தி குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி அவள் ஒழுங்கான்னு பார்க்கணும்ல. கல்யாணம் பண்ணதே மறைச்சி தேவையில்லாம இந்த கார்த்தி பையன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்கா பாரு. ஆவுண்டி கார்த்தி. சௌமியா, என்ன உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? நீ யாரு என்னைய பத்தி பேசுறதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? நீயும் மித்தவங்கள தானே பேசிட்டு இருந்த. அதெல்லாம் விடு. நான் டைவர்ஸ் ஆன விஷயத்த இப்ப நீ பேசணுமா? எனக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சு, என் லைஃப்ல நடந்த ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு தெரியுமா? அதே தான் நானும் உன்ட்ட கேட்குறேன். மித்தவங்க லைஃப்பை பற்றி நீ ஏன் பேசுகிற? அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இனிமேலாச்சும் நிஷா, மித்தவங்கள பேசுறதுக்கு முன்னாடி உன்னைய பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரியா? உன்னைய பற்றி மித்தவங்க பேசணுன்னே உனக்கு கோவம் வருதில்ல, அதே மாதிரி தான். இப்ப திமிர்ல ஆடுறீங்கடி, உங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்கு.